திமுக கருத்து கேட்பு கூட்டமானது தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி தலைமையிலான குழு பல்வேறு தரப்பிடம் கருத்துக்களை கேட்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இது நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். விவரங்கள் அன்புச்செல்வன். 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை திமுக தொடர்ந்து தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு பல்வேறு கருத்துக்களை கேட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த குழுவை பொறுத்தவரை திமுகவினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன், அமைச்சர் கோவிச்செழியன், அதே போன்ற அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, அப்துல்லா, பேராசிரியர் கான்ஸ்டன்ட் ரவிச்சந்திரன், மருத்துவர் எழில் நாகநாதன், தமிழரசி, ரவிக்குமார், சி சந்தானம், ஐஏஎஸ், அதே போன்று சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் 12 பேர் அடங்கிய குழுவாக இருக்கிறது. இதில் குறிப்பாக இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் மட்டும் பங்கேற்கவில்லை. மற்ற குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களிடம் கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை இணைந்து வளமாக்குவோம், உங்களுடைய கனவுகளும் கருத்துக்களும் 2026 ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான தொலைபேசி எண்கள், மெயில், அதே போன்று சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிவிப்பதற்கான என அனைத்து விதமான வழியிலும் தகவல்களை தெரிவிக்கலாம். அந்த அடிப்படையில் பொதுமக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணிகள் என்பது நடைபெற்று மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் அறிக்கை என்பதை வெளியிடுவதற்குரிய திட்டமிடக்கூடிய வகையில் தான் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான இந்த குழு என்பது தொடர்ந்து கருத்துக்களை பிற மாவட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தற்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழுவுடனுடைய கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.